தோழர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். டிசம்பர் 24 தந்தை பெரியார் அவர்களின் நினைவு தினமான இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தந்தை பெரியார் அவர்களுக்கு செம்மாந்த வீர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது எழுச்சி தமிழர் தலைவர் முனைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் மதுரையில் நடத்திய மாபெரும் மக்கள் திரள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய போது சங்கிகளை தோலுரித்து காட்டினார். யார் சங்கின்னு உங்களுக்கே தெரியும், அங்கே என்ன பேசினார்னு தெரியும். இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜயும் சீமானும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு சொன்னார். அதே போல் சீமானை பற்றி பேசினார். என்ன பேசினார்? பிராமணிய கடப்பாறை கொண்டு திராவிடம் என்னும் கட்டடத்தை இடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் சீமான். சீமானை தோல் உரிச்சிருக்கிறார் எழுச்சி தமிழர். இவர் ஒரு பக்கம் தலைவர் அப்படி பேசுகிறார். இங்கிட்டு ஓம் தமிழர் கட்சிக்கு அந்த சங்கிகள் இருப்பாங்கள்ல, நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த கார்த்திகா நிறையா லிஸ்ட் வருது ஓம் தமிழர் கட்சி நிர்வாகின்னு. அவங்களாம் என்ன சொல்கிறாங்க? திருமாவளவன் அவர்கள் எதற்கு முட்டு கொடுக்குறார் திமுகக்கு, எங்கள் தலைவரை பேசிவிட்டார்கள். ஆமாம், பெரியாரை சீமானை போன்ற சங்கிகள் தொடர்ந்து அச்சுறுத்தும் விதமாக பேசிட்டு வர்றது, மக்கள்கிட்ட விழிப்புணர்வு அற்று அவங்கள்ட்ட சில்லற மாதிரி கருத்துக்களை சொல்கிறதும் இப்படி பண்ணிட்டு இருந்தால் அப்புறம் உங்களை என்ன பண்ணுவாங்க? கையை காலத்தான் உடப்பாங்க. அதென்ன சீமான் சொன்னது? பார்ப்பனிய கடப்பாறை. அப்போ இந்த பார்ப்பனிய கடப்பாறை எதை இடித்திருக்குதுன்னு பார்த்தா, பாபர் மசூதி என்றும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான அந்த கட்டிடத்தை அவங்க வழிநடத்திய அந்த பள்ளி வாசலை இடித்திருக்கிறது. இது மட்டுமல்ல, இன்னும் நிறையா அந்த பார்ப்பனிய கடப்பாறை இடிச்சிருக்கு. அப்போ அதனை தொடர்ந்து தான் சீமான் இந்த பார்ப்பனை கடப்பாறையை வச்சு திராவிடம் என்னும் கட்டிடத்தை இடிக்கிறாராம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, விடுதலை சிறுத்தைகள், நீ அங்கே போய் ஒரு ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் போய் பார்ப்பனிய கடப்பாறை கூட திராவிடத்தை இடிக்கணும்னு சொல்கிறிய, நீ யாருடைய ஆள்? நீ ஆர்எஸ்எஸோட கைக்கூலின்னு தான் நாங்கள் சொல்ல இருக்கு. நீ உண்மையிலேயே ஒரு ஆம்பளையாக இருந்தால் பார்ப்பனிய கடப்பாறை கூட திமுகவை அழிப்பேன் அப்படின்னு சொன்னால் கூட அது ஒரு நீ என்ன சொல், நீ சங்கிதான், அது ஒரு விதத்தில் கூட ஏற்றுக்கலாம். திராவிடத்தவே நீ இடிப்ப அப்படிங்கிற, ஆணி வேறவே நீ இடிப்ப அப்படிங்கிற ஒரு கொள்கை கோட்பாடு உள்ள திராவிடம் அப்படின்ற சொல்ல நீ அழிப்ப அப்படின்னு சொல்லல, நாங்கள்லாம் சேர்ந்து உன்னை அழிக்க மாட்டோமா? சொல்லுங்க. திராவிடம் என்ற சொல் திமுக என்ற கட்சிக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. அது நமதுடைய அயோத்திதாசர் பண்டிதர் அவருடைய சொல்லாடல். திராவிடம் என்ற சொல் ஒரு கொள்கை கோட்பாடு உள்ளது. முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எங்கள் தலைவர் எழுச்சி தமிழரே என்ன சொல்கிறாருன்னா, நீ திமுக அழிப்பேன், திமுக கருத்துக்களை அழிப்பேன் அப்படின்னு சொல்லு. அது எங்களுக்கு முரண்பாடு இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திமுக உடைய ஒரு சில முரண்பாடுகள் இருக்குது. அது ஓகே. நீ திராவிடத்தவே இடிப்ப அப்படின்னு சொல்லல, அப்போ நாங்கள் விடுதலை சிறுத்தைகள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோமா? சொல்லுங்கள். திராவிடம் என்ற சொல் திமுகவுக்கு மட்டும் சொந்தமான சொல் அல்ல, தமிழர்களுக்கு, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் சொந்தமானது. அது ஒரு கொள்கை கோட்பாடு உள்ள திராவிடம் என்ற சொல்லாடல். முதல்ல நம்ம தமிழர்கள் எல்லாமே புரிஞ்சுக்கணும். இந்த சீமானை போன்ற சங்கிகளை நமது எழுச்சி தமிழர் தோலுரித்து காட்டியதை மக்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஒன்றும் இல்லைங்க, ரீசண்டாக இந்த சீமான் இவனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எங்கள் எழுச்சி தமிழர் ஃபேஸ்புக்கிலும் நேரில் பதிவிடுறாரு, தம்பிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஆனால் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, சரிங்களா? இப்போ அவர் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சு இவர் என்ன நினைக்கிறார்? எங்கள் தலைவர் தமிழ் தேசியத்தை வச்சுருக்காரு. சீமான் நம்பினார், தமிழ் தேசியத்தை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துவார் மக்களிடையே அப்படின்னு நம்பினார். ஆனால் எப்போ சீமான் ஓப்பனா எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி பூனைக்குட்டி வெளியே வந்துச்சு, பார்ப்பனைய கடப்பாறை வச்சு திராவிடத்தை இடிப்புன்னு சொன்னானோ, அப்போவே தெரிஞ்சு போச்சு இவன் அப்பட்டமான ஆர்எஸ்எஸ் கைக்கூலி பையன் அப்படின்னு. தோழர்களை, இந்த வீடியோ நான் சொல்ல வர்றது என்னென்னா, முதல்ல சீமானை போன்று நிறையா பேர் இருக்கிறாங்க. அவனை போன்று மக்களிடையே தவறுதலான கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் திணிக்க பார்க்கிறார்கள். இவர்களிடம் மக்கள் தான் தப்பிச்சு கொள்ளணும், விழித்து கொள்ளணும், புரிஞ்சுக்கணும். முதல்ல பெரியாரை சீமான் எதுக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும், அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவருடைய கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன, இதெல்லாம் பார்க்கணும் அல்லவா? அவர் இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த அங்கே பாரதியார் பற்றி தானே பேசினார். பாரதியார் நாங்கள் என்னைக்காச்சும் குறை சொல்லியிருக்கோமா? விடுதலை சிறுத்தைகள் பாரதியாரை குறை சொல்லியிருக்கிறதா? இல்லையே, ஒருபோதும் கிடையாது.
அங்கே வந்து எப்பொழுதும் விடுதலை சிறுத்தைகள் பாரதியாரை ஒருபோதும் தவறுதலாக பேசியதில்லை. அவர் நல்ல நல்ல கருத்துக்களை உள்வாங்கியவர் தான். பாரதியாரை பொறுத்த மட்டும் அவருடைய குடும்பத்துக்குள்ளே வாழ்ந்து காட்டுறார். இந்த மாதிரி பெண்ணடிமைத்தனம் இருக்கக்கூடாது, மான பெண்களுக்கு சம உரிமை வேணும் அப்படின்லாம் பேசியிருக்காரு. ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் சாகும் தருவாயில் கூட பெண் விடுதலை பற்றி பேசினவர், சாதி மறுப்பை பற்றி பேசினவர், சமத்துவத்தை பேசினவர், சமூக நீதியை பேசினவர். புரிஞ்சு கொள்ளணும், அவருடைய களமே வேற, தந்தை பெரியாரோட களமே வேற. இந்த சீமானை போன்ற சங்கிகளை வளர விடக்கூடாது. வரும் தேர்தலில் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும். ரொம்ப கேவலமாக இருக்குதுங்க. சீமான் வந்து பெரியாரை பற்றி அவ்வளோ இழிவாக பேசுகிறான். அங்கே ஒரு 20-30 பேர் உட்காந்து வேடிக்கை பார்த்து கை தட்டிட்டு இருக்காங்க. கேவலமாக இருக்குது.